தேவி காளி, வா. உன் வருகையை நான் எதிர்பார்த்தேன். உங்கள் எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றியது போல் என் எதிர்பார்ப்பும் உங்களால் நிறைவேறும் என்று நம்புகிறேன். உன் வார்த்தையின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை காளி. நான் வந்த நோக்கம் புரிந்த உங்களுக்கு என் வார்த்தையின் நோக்கம் புரியவில்லையா? லக்ஷ்மி மகாவிஷ்ணுவிடம் நடந்த விதம் சரியா? சரியில்லைதான். உன் பார்வையே என் பார்வையும். இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். உங்களுடைய துணை இருந்தால் லக்ஷ்மியை நம் வழிக்கு கொண்டு வந்து விடலாம். லக்ஷ்மிக்கு நல்லதை சொல்லி நீங்கள்தான் மகாவிஷ்ணுவை விரும்ப வைக்க வேண்டும். மகாவிஷ்ணுவை விட நீ அவசரமாக இருக்கிறாய் காளி. தமையன் மேல் இருக்கும் அக்கறையை தர்மத்தின் மேலும் வைக்க வேண்டும். நான் சொன்னது தர்மத்தை மீறிய செயலா? இல்லையா பின்னே? ஒரு பெண் தன் துணையை தானாகவே சிந்தித்து விருப்பமாய் தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரும் அவளை நிர்பந்திக்க கூடாது. அவளது முடிவில் யாரும் தலையிடவும் கூடாது. ஆதிசக்தியான எனக்கே கூட அந்த அதிகாரம் இல்லை. காதல் என்பது ஒரு பூ மலர்வதைப் போல் அதுவாகத்தான் மலர வேண்டுமே தவிர யாரும் அதை அதிகாரத்தால் பூக்க வைக்க கூடாது. புரிந்ததா? விரும்பிய பெண்ணிடம் விருப்பத்தை சொல்லுவது ஒரு ஆணின் உரிமை. அதை மகாவிஷ்ணு செய்துவிட்டார். இனி மகாலட்சுமி தான் முடிவெடுக்க வேண்டும். நாம் விரும்புவதை மகாலட்சுமி மனம் விரும்புகிறதா என்று பார்ப்போம். रजतगिरिनिवं चारुचन्द्रावसन्तं रत्नाकल्पोज्ज्वलाङ्गं परशुमृगवराभीतिहस्तं प्रसन्नं निखिलभयहरं पञ्चवक्त्रं त्रिनेत्रम् नमः शिवाय। இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் பரமேஸ்வரா. விஷ்ணுவின் விருப்பத்தை லக்ஷ்மி ஏற்காதது கவலைக்குரிய விஷயம்தான். பரமேஸ்வரா, மகாவிஷ்ணுவின் மனக்கவலையை எங்களால் காண முடியவில்லை. அவரை அந்த கோலத்தில் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை என்றுதான் உங்கள் உதவியை கேட்டு வந்தோம். ஆமாம் பரமேஸ்வரா, என் வணக்கத்திற்குரிய பிரபு வருத்தத்தில் இருப்பதை பார்த்த பின் என்னால் அமைதியாக இருக்க முடியுமா? ஒரு பக்தன் தன் கஷ்டம் தீர கடவுளை வேண்டுவான். ஆனால் அந்த கடவுளே கஷ்டத்தில் இருந்தால் என்னை போன்ற பக்தனின் இதய துடிப்பு எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? பரம்பொருளே, பரமேஸ்வரா, மகேஸ்வரா, வந்த பக்தனின் விண்ணப்பத்தை ஏற்று என் பிரபுவின் கவலையை போக்க வேண்டும். தேவி லக்ஷ்மியிடம் நல்லதை எடுத்துச் சொல்லி என் பிரபுவின் காதலை கல்யாணம் வரை நீங்கள் தான் கொண்டு வர வேண்டும். என்னை பரம்பொருள் என்று சொன்ன நாரதருக்கு எல்லாம் விதிப்படித்தான் நடக்கும் என்பது தெரியாதா? ஒருவரின் எண்ணத்தையே மாற்றவல்ல சரஸ்வதியாலேயே இந்த விஷயத்தில் லக்ஷ்மியின் மனதை மாற்ற முடியாத போது என்னால் மட்டும் முடியுமா? பிரபு, உங்களாலேயே முடியாது என்றால் எங்களுக்கு வேறு யாரு இருக்கிறார்கள் சொல்லுங்கள். நான் முகன் பிரம்மன் உங்களுக்கு உதவி செய்யலாம். ஆனால் நாரதா, நீ பிரம்மாவின் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவன்.
அதனால் பிரம்மனுக்கு பிடித்த பிள்ளை. மகன் ஸ்தானத்தில் இருக்கும் நீ அவரிடம் மகாவிஷ்ணுவின் காதலை சொல்வது நன்றாக இருக்குமா? ஐயோ பிரபு, இது என்ன தர்ம சங்கடமாக இருக்கிறது? முன்னுக்கும் செல்லாமல் பின்னுக்கும் தள்ளாமல் இப்படி கட்டி போடுகிறீர்களே. பரமேஸ்வரா, இதற்கு வேற என்னதான் வழி? தேவி காளி சென்றால் ஜெயமாகும். காளி விஷ்ணுவின் சகோதரி, பிரம்மனின் சகோதரி லக்ஷ்மி. அதனால் காளி பிரம்மனிடம் போய் பேசட்டும். மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் உட்கார்ந்து பேசினால் உடன்பாடு வந்தே தீரும். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நாராயண நாராயண. தேவி காளி, ஆதிசக்தி சொன்னதில் மாற்றுக் கருத்தே இல்லை. கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை பெண்ணுக்கு மட்டுமே உண்டு. அப்படி என்றால் நீங்கள் லக்ஷ்மியிடம் இதை பற்றி பேச மாட்டீர்களா? பெண்ணின் மன விருப்பப்படியே அவள் வாழ்க்கை அமைய வேண்டும். இது லக்ஷ்மிக்கும் பொருந்தும். ஒரு சகோதரனாக இதில் உள்ள நல்லதை புரிய வைக்க கூடாதா? மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் தம்பதியாய் மாறினால் தேவலோகம் இன்னும் மகிமை பெறுமே. இது உங்களுக்கு தெரியாதா? தெரிகிறது. நீங்கள் சொல்வதும் புரிகிறது. மொத்த உலகமே கொண்டாடப் போகும் தம்பதி அவர்களாகத்தான் இருக்கும். விஷ்ணு உலக ரட்சகன், லக்ஷ்மி ஐஸ்வர்யத்தின் அரசி. இது போன்ற பொருத்தம் ஒருபோதும் அமையவே அமையாது. இதை இப்பொழுது சொன்னால் லக்ஷ்மிக்கு புரியாது. ஆனால் எதிர்காலத்தில் இருவரும் இணைவது உறுதி. உங்களால் வழி பிறக்கும் என்று நம்பிக்கையோடு வந்தேன். இல்லை என்று யார் சொன்னது? வழி இருக்கிறது. அதை நேரம் வரும்பொழுது செய்வேன். வழி இருக்கிறதல்லவா? அது போதும். நன்றி பிரம்மதேவா. தேவி காளி, பார்த்தாயா? பேசினாயா? என்ன சொன்னார்கள் பெண் வீட்டில்? சம்மதம் தானே? பிரம்மதேவர் லக்ஷ்மி தேவியை சம்மதிக்க வைப்பதாக சொன்னாரா? அனைவரின் மனதிலும் எண்ணங்களாக வசிப்பவள் நீ. உனக்கு தெரியாதா பிரம்மதேவர் என்ன கூறியிருப்பார் என்று? அனைத்தும் அறிந்த சரஸ்வதியாக இருந்தாலும் படைத்த பிரம்மாவின் மனதில் என்ன இருக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும்? அதென்னவோ சரிதான். அது போகட்டும் காளிதேவி, விஷயத்தை சொல்லுங்கள். அவர் என்னதான் சொன்னார்? லக்ஷ்மியிடம் பிரம்மதேவர் பேசி கல்யாண ஏற்பாடுகளை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாரா? லக்ஷ்மி தேவியும் விஷ்ணுவின் அன்பை புரிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்வார்தானே? நாம் எதிர்பார்ப்பது நடக்கும் என்கிறார். லக்ஷ்மியின் கவனத்தை விஷ்ணு பக்கம் திருப்ப அவரிடம் ஒரு யோசனை உள்ளதாம். அதன்படி விஷ்ணு தேவன் நடந்து கொண்டால் நிச்சயம் லக்ஷ்மி தேவியின் மனம் மாறும் என்கிறார். அது என்ன யோசனை? அன்னை ஆதிசக்திக்கு தோன்றாத யோசனை, அண்ணன் பரமேஸ்வரனுக்கு வராத சிந்தனை. அடடா, அதை கேட்கவில்லையே. லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவின் அன்பை ஏற்க போகிறார் என்ற சந்தோஷத்தில் அதை கேட்க மறந்து விட்டேனே. हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्तजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावह तां महावह जातवेदो लक्ष्मीमनपगामिनीं यस्यां चिरन्तु
गामस्त्वं पुरुषानहम् अश्वपूर्वां रथवध्यां हस्तिनादप्रबोधिनीं श्रियं देवीमुपह्वजे श्रीर्मा देवी पुरुषताम् स्मृतां हिरण्यप्राकारा मार्द्रां ज्वलन्तीं तृप्तां तर्पयन्तीम् अग्ने स्थितां रत्नवर्णां तामिहोपह्वजे स्त्रियं चन्द्रां प्रभासां यशसा ज्वलन्तीम् ஆஹா, எனக்கு புரிந்து விட்டது. என்ன புரிந்தது? இது யாருடைய குரல்? பக்தி இல்லை என்றால் அது காதலே இல்லை. தேவி சரஸ்வதி, என்ன கூறுகிறாய்? நீ இப்பொழுது எதை பற்றி பேசுகிறாய்? யாருக்கு யாரிடம் பக்தி? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தேவி காளி, பார்த்து கொண்டே இருங்கள். சில நாழிகைதான் நமது லக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் இணைவது உறுதி. எத்தனை வலி மிகுந்த குரல்! எதற்காக என்னை அழைக்கிறார்கள்? सत्यमसीमहि वसूनागो रूपमन्नस्त्यमहि श्रीश्रयतां दिशः तत्तमेन प्रजा भूता मयि सम्भव कर्दमा श्रियं वासय मे कुले मातरं पद्ममालिनी निजदेवीं मातरं श्रियं वासय मे कुले आर्द्रां இது யாருடைய குரல்? இப்படி கேட்கிறது? जातवेदो ममावः आर्द्रां यः करणीं குரலில் இவ்வளவு வலி இருந்தால் மனதில் எவ்வளவு ரணம் இருக்கும்? हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममावः तां महावः யார் என்று நான் பார்க்க வேண்டும். லக்ஷ்மி தேவி, ஏன் இந்த வேகம்? ஏதேனும் பிரச்சனையா? ஆம் தாயே, ஏதோ பிரச்சனை மாதிரி தோன்றுகிறது. தோன்றுகிறதா? உனக்கு என்னவென்று தெரியாதா? எங்கோ ஒருவர் மாபெரும் சங்கடத்தில் இருக்கிறார். அவரின் வலி கலந்த வேதனை குரல் என்னை விடாமல் விரட்டுகிறது. என் நிதானம் என்னிடம் இல்லை. அந்த வேதனை இப்பொழுது என்னையும் தொற்றிக் கொண்டது. எந்த மாதிரியான வேதனை என்றாலும் நீ தாங்கிக் கொள்ள வேண்டும். ஐஸ்வர்யத்தின் திருமகள் நீ. அதனால்தான் உலகமே உன்னை வணங்குகிறது, விரும்புகிறது. ஆனால் உலகமே உன்னை விரும்பினாலும் உன் விருப்பம் ஒருவர் மேல்தானே வரும். என்ன லக்ஷ்மி, பதிலே காணோம்? வினா புரிந்தால்தானே விடை வரும். நான் புரியாதபடி சொல்லவில்லை. நீதான் நடப்பதை புரிந்து கொள்ளவில்லை. உன்னை பக்தியோடு அழைக்கும் பக்தனை பார், அப்பொழுது என் வார்த்தை புரியும்.
अभूतिपसमृत्तिञ्च सर्वान् निर्नुद मे गृहात् धत्ताताविन्दुरादर्शाम् नित्यपुष्टान् करीषिणीम् ईश्वरीम् सर्वभूतानाम् ताभिभो बह्वजे स्त्रियम् मनसः काममाकूतिम् वाचिस्नत्यमशीमहि पशूनागो रूपमन्तस्तमजिश्रीश्रयताम् यशः कर्तमेन प्रजा भूता मयि सम्भव कर्तमा श्रियम् वासय मे कुले मातरम् पद्ममातरी आपस्तरमस्तिग्धानि तव सर्वे गृहे निजदेवी मातरम् श्रियम् वासय मे कुले நீங்களா? என் பக்தியின் காரணமாக வந்திருக்கிறீர்கள். மேலும் பக்தியா? உங்களுக்கு பக்தி கிடையாது. இது உங்களுடைய திட்டம், அதுவும் மோசமான திட்டம். என் மனதை நோகடித்து பேச வேண்டாம் தேவி. நான் பாசத்தோடும் பக்தியோடும் உங்களை இங்கு அழைத்திருக்கிறேன். ஒரு தேவதையாக நின்று இந்த பக்தனுக்கான வரத்தை தாங்கள் தர வேண்டும். நான் வரம் தரத்தான் வந்தேன். வந்த இடத்தில் பக்தன் உண்மையானவராக இல்லை. என் இதய குமுறலை சொல்ல வேறென்ன வழி இருக்கிறது தேவி? ஏமாற்ற நாடகத்திற்கு இதய குமரன் என்று பெயர் வைக்காதீர்கள். நான் ஏமாற்றுபவன் இல்லை தேவி. பக்தர்களின் பாசத்தில் ஏமாறுபவன். பரந்தாமனாக இருக்கும் நான் இப்பொழுது லக்ஷ்மியின் பக்தனாக மட்டுமே இருக்கின்றேன். என் விருப்பம் ஒன்றே, உங்கள் மனவேதனையும் மனமும் மாற வேண்டும். உங்கள் விருப்பம் மாறாது என்றால் நான் என் விருப்பத்தை மாற்றிக்கொள்கிறேன். லக்ஷ்மியை மறந்து விடுகிறேன். நீங்கள் மறுபடியும் வைகுண்டம் வந்த இந்த பக்தனின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மீது நான் வைத்திருக்கும் மரியாதையை தெரிவிக்க ஒரு வாய்ப்பு தர வேண்டும். என்னுடைய விண்ணப்பம் ஏற்கப்படுமா? எனக்கு இந்த பாக்கியத்தை தருவீர்களா? வாய்ப்பே இல்லை, வரமாட்டேன். மது கைதபா விஷயத்தில் வரம் என்ற பெயரில் அவர்களை மரணத்தில் வீழ்த்தியது போல் என்னை மாயையில் வீழ்த்த பார்க்கும் முயற்சி நடக்கவே நடக்காது. தேவி, நாராயணா நாராயணா, இது என்ன கொடுமை? லக்ஷ்மி தேவிக்கு எதற்காக இவ்வளவு கோபம்? வைகுண்ட வாசனின் விருப்பம் நிறைவேறுமா, நிறைவேறாதா? லக்ஷ்மி மனபகாபினி யஸ்யா